ரம்ஜான் அதுவுமா இஃப்தார் புஃபே போகலன்னா எப்படி? வாங்க, நாங்கள் இஃப்தாருக்கு எங்கே போனோம், என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு காட்டுறேன் வாங்க. நாங்கள் போனது பந்தர் ஆடன் அப்படின்னு ஒரு யமானி ரெஸ்டாரண்ட். இந்த ரம்ஜான் டைமுக்காகவே அவங்க ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆம்பியன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டால்ஸ்னு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விட நமக்கு ஃபுட்டு தானே முக்கியம். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ரம்ஜான் டைம் கூட்டம் அதிகங்கிறதுனால ஆல்ரெடி அவங்க ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸஸை எல்லா டேபிள்லேயும் ப்ரீலோட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ், சமோசா, பஜ்ஜி அண்ட் பக்கோடா, அதோட கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ், அப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஒரு பாயசம். அப்புறம் மெயின் கோர்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இருந்துச்சு. கேரளா ஸ்டைல் கீ ரைஸ், மந்தி ரைஸ், அப்புறம் பிரியாணி ரைஸ். அதோட மட்டன் கிரேவி, கிரில் சிக்கன், ஹலீமும் இருந்துச்சு. அப்போ வெஜிடேரியனில் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே டபுள் பீன்ஸில் ஒரு கிரேவி, அப்புறம் வெஜ் குருமா அண்ட் ரோட்டியும் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பிக்கிள்ஸ் அண்ட் 2-3 டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ், டஹினி, ஹம்மஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஃபுட்டோட டேஸ்ட். இந்த எல்லாத்தோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹலீம் எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை சாப்பிடல. ஸோ அதனோட டேஸ்ட்டை பற்றி என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பிடிச்சவங்க திட்டாதீங்க, சாரி. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன், ஜூஸில் அந்த மின்ட் லைமும் அந்த மில்க் ஷேக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிளாஸி அண்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் வெல்கமிங்காகவும் இருந்தாங்க. அண்ட் என்ன தான் இங்கே வார் நடந்துட்டு இருந்தாலும் கூட்டம் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. க்ரௌடை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது லைனில் அப்படின்னு சொல்லி புஃபே கவுண்டர்ஸை ஃப்ரண்ட்டில் பேக்லன்னு 2 இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட் டெசர்ட் இல்லைனா புஃபே எப்படி கம்ப்ளீட் ஆகும்? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜாமுன், அப்புறம் ஜிலேபி. ஓவரால் ரீசனபிள் ப்ரைஸ், குட் ஃபுட்.